இந்திய திரையுலகின் முன்னணி நடிகரான ஷாருக் கான் இன்று அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு பயணித்தபோது அங்குள்ள விமான நிலையத்தில் வைத்து அமெரிக்க அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார். தாக்குதல் அச்சுறுத்தல்கள் நிலவும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அமுல்படுத்தப்பட்டுள்ளதை எதிர்க்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ள ஷாருக் கான், எனினும் ஒவ்வொரு தடவையும் தன்னை இவ்வாறு அமெரிக்க அதிகாரிகள் தடுத்து நிறுத்துவதுதான் ஏனென்று புரியவில்லை என கூறியுள்ளார். அதேவேளை அவரது ட்விட்டர் பக்கத்தில் இந்த தடுப்புக்கு எதிராக கடுமையாக சாடியுள்ளார். இந்த நிலையில் ஷாருக் கானுக்கு ஏற்பட்ட இடையூறுகள் தொடர்பில் கவலை வெளியிட்டிருக்கும் அமெரிக்காவின் தெற்காசியாவுக்கான பிரதி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வால், அமெரிக்க ராஜதந்திரிகளும் இவ்வாறான சம்பவங்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் கூறி ஷாருக் கானை தடுத்து வைத்ததை நியாயப்படுத்தியுள்ளார். இதேவேளை இந்தியாவிற்கான அமெரிக்க தூதுவரும் இதற்காக வருத்தம் வெளியிட்டுள்ளார். எவ்வாறாயினும் அமெரிக்கா செல்லும் போது ஷாருக் கான் விமான நிலைய அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்படுவது இது முதற் தடவை அல்ல. இதற்கு முன்னர் 2009 ஆண்டு நியூயார்க் விமான நிலையத்திலும் அதேபோல் 2012 ஆண்டு நியூயார்க் நகரை அண்மித்த ஒயிட் பிளைன்ஸ் விமான நிலையத்திலும் ஷாருக் கான் அமெரிக்க அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இந்தியாவின் முன்னணி நடிகரான ஷாருக் கானை அமெரிக்க அதிகாரிகள் அடிக்கடி விமான நிலையத்தில் தடுத்து வைப்பது தொடர்பில் இந்தியர்கள் கடும் ஆத்திரம் வெளியிட்டுள்ளார்கள். புதிதாக இன்றைய தினம் இடம்பெற்ற இந்த சம்பவத்தை அடுத்து சமூக வலைதளங்களில் அமெரிக்காவிற்கு எதிராக இந்தியர்கள் கடும் கண்டனத்தை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.